இன்னைக்கு அமாவாசை ஸ்பெஷலா என்ன லஞ்ச் வந்துட்டு நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது 3ம் போட்டு சாம்பார் வந்து வச்சிருக்கேன். இது 3ம் போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா, நல்லா வந்து சாம்பார் வாசனையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, கோஸ் பொரியல் தான் வந்து பண்ணியிருக்கேன். அமாவாசை அப்படின்னாலே பொரியல், வறுவல் எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக முட்டைக்கோஸ் போட்டு வந்து பொரியல் வந்து பண்ணாச்சு. வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வைக்காம குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, மசாலா சேர்த்து வந்து வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டேன். நாங்க வெஜிடேரியனுக்கு எப்படி பச்சடி ரெடி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு தயிர் சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருகி வந்து சேர்த்துட்டு தயிர் உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தாளித்து வந்து கொட்டினோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெங்காய பச்சடி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தக்காளி ரசம், அதுக்கப்புறம் பாயசம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பாயசம் சேமியா இல்லாததால் நார்மலாக சேமியா உப்புமா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த சேமியா வச்சு பாயசம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்பளம், அதுக்கப்புறமா உளுந்த வடை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அமாவாசை ஸ்பெஷல் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.